இந்த உலகத்தில் முதன்மையாக மதிக்கப்படுவது பணம். ஒழுக்கம் உள்ளவன், அறிவு உள்ளவன், ஞானம் உள்ளவன், நன்னடத்தை உள்ளவன், இவர்களெல்லாம் அடுத்தபடி தான் வருகிறார்கள். பணக்காரனுக்கு தான் முதல் மரியாதை. என்ன செஞ்சால் பணம் வரும், அதை சொல்லுங்கள். பூர்வ ஜென்ம கர்மா ஒரு பக்கம் இருக்க, இந்த ஜென்மாவிலே நாம் சில காரியங்கள் செய்து பணத்தை வரவழைக்க முடியுமா? அதான் இப்போ கேள்வி. இவ்வளவு சாத்திரங்கள் எழுதி வைத்திருக்கிற அந்த இந்து மதம் பணம் வருவதற்கு ஏதாவது வழி சொல்லுகிறதா? சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லாடியேனும் நடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. இன்றைய உபயதாரருக்கு நன்றி கூறி, பக்தியால் பணம் என்கிற தலைப்பிலே சில கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறவர்கள் 98% பகவானிடம் பணம் வேண்டும் என்று தான் கேட்கிறார்கள். 2% தான் மற்ற தேவைகள். இந்த ஞானம் வேணும், மோட்சம் வேணும், ஒழுக்கம் வேணும், அதெல்லாம் ரொம்ப 2ஆம் பட்சம். பணம் வேணும், ஆனால் அவர்களை குறை சொல்லி பயனில்லை. இந்த உலகத்தில் முதன்மையாக மதிக்கப்படுவது பணம். ஒருவன் பணத்துக்காகத்தான் முதன்மையாக மதிக்கப்படுகிறான். ஒழுக்கம் உள்ளவன், அறிவு உள்ளவன், ஞானம் உள்ளவன், நன்னடத்தை உள்ளவன், இவர்களெல்லாம் அடுத்தபடி தான் வருகிறார்கள். பணக்காரனுக்கு தான் முதல் மரியாதை. பொருளில்லாருக்கு இன்றி உலகு. அப்போது இந்த உலகத்துக்கு பணம் தான் தெய்வமாக இருக்கிறது. அப்போது அனைவருக்கும் அதிகப்படியான தேவை பணம்தான். ஆனால் கிடைப்பதற்கு மிக அரிதான பொருளும் பணம்தான். பணம் எவ்வளவுக்கு மனிதர்களுக்கு தேவையோ அவ்வளவுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. வெறும் 10 ரூபா 50 ரூபாய்க்கு பாடாப்படுறவன் இருக்கிறான், 100 ரூபாய்க்கு பாடுபடுகிறவன் இருக்கிறான், 100 கோடி ரூபாய் தினம் வந்து சேரக்கூடிய பணக்காரனும் இருக்கிறான். இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே பணம் என்று எடுத்துக்கொண்டால் பொருளாதாரத்துறையிலே எவ்வளவோ உயர்வு தாழ்வுகள், மேடு பள்ளங்கள். இதுக்கெல்லாம் மதம் என்ன பதில் சொல்லுகிறது? குறிப்பாக இந்து மதம் என்ன பதில் சொல்லுகிறது என்றால், அவரவருடைய பூர்வ ஜென்ம கர்மா அப்படி தான் பதில் சொல்லுது. சரி, இப்படியே பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்துட்டா பசிக்கிறவன் வயிறு ரொம்பிடுமா? கடன்காரனுடைய கடன் தீருமா? பணத்தின் தேவைகள் தானே நீங்குமா? இல்லையே, பணம் வந்தாக வேண்டியிருக்கே. அப்போது பூர்வ ஜென்ம கர்மா ஒரு பக்கம் இருக்க, இந்த ஜென்மாவிலே நாம் சில காரியங்கள் செய்து பணத்தை வரவழைக்க முடியுமா? அதான் இப்போ கேள்வி. ஆண்டவனை தேடி வருகிறவர்கள், கோவிலுக்கு போகிறவர்கள், குறிப்பாக ஜோதிடரிடம் போகிறவர்கள் இதைத்தான் கேட்குறாங்க. சரி, நடந்தது நடந்து போச்சு, போன ஜென்ம கர்மா அப்படி இருக்குது. இந்த ஜென்மத்தில் நான் என்ன செஞ்சு அதை காம்பன்சேட் பண்ண முடியும்? என்ன செஞ்சால் பணம் வரும், அதை சொல்லுங்கள். இந்து மதம் சாஸ்திரங்கள் நூற்றுக்கணக்கில் எழுதியிருக்கிறது. ஒரு லைப்ரரி வச்சா கணக்கு இல்லாமல் இருக்குது. பாரதிய வித்யாபவன், நீங்கள் பாம்பேக்கு போய் அந்த லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா, இந்து மத சாஸ்திரங்கள் எவ்வளவு இருக்குது. நாம் பேர் கேள்விப்படாத சாஸ்திரங்கள்லாம் இருக்குது. இவ்வளவு சாஸ்திரங்கள் எழுதி வைத்திருக்கிற அந்த இந்து மதம் பணம் வருவதற்கு ஏதாவது வழி சொல்லுகிறதா? இதுதான் இன்றைக்கி கேள்வி. இப்போது இந்து மதத்தில் பல பிரிவு இருக்குது. அதாவது சிவனை கடவுள் என்று சொல்கிறவர்கள்,
விஷ்ணுவை கடவுள் என்று சொல்லுகிறவர்கள், பிரம்மாவை கடவுள் என்று சொல்லுகிறவர்கள், அம்பாளை கடவுள் என்று சொல்லுகிறவர்கள், முருகனை கடவுள் என்று கும்பிடுகிறவர்கள், பலதரப்பட்ட பக்தர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பேதம் இல்லாமல் எந்த பிரிவு இந்துவாக இருந்தாலும் மகாலட்சுமி வேண்டும் என்று அனைவரும் நினைக்கிறார்கள். எந்த பிரிவை சேர்ந்தவர்களும் எங்களுக்கு மகாலட்சுமி வேண்டாம், கெட் அவுட், நான் அந்த பிரிவை சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு சொல்கிறது இல்லை. சைவ கோவில்களில் கூட திருமகள் ஆவாகனத்துக்கு என்று சக்கரம் வைக்கிறார்கள், சன்னதி வைக்கிறார்கள். திருமகளை வேண்டாம் என்று மறுக்கிறவர்கள் யாரும் இல்லை. அப்போது இந்து மதத்திலே பொதுவாக மகாலட்சுமியினுடைய கடாட்சம் வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு என்ன செய்யலாம்? ஒவ்வொரு தெய்வத்துக்கு என்னென்னமோ செய்கிறாங்க. அந்தந்த தெய்வத்துடைய விருப்பத்துக்கு ஏற்ப சில தெய்வத்துக்கு பொறி வைக்கிறாங்க, சில தெய்வத்துக்கு அசைவ பலி கொடுக்குறாங்க, சில தெய்வத்துக்கு யாகம் பண்ணுறாங்க, என்னென்னவோ நடக்குது. இந்த மகாலட்சுமிக்கு என்ன செய்தால் பிடிக்கும்? அவள் என்ன பலி கேட்கிறாளா? கோழி, ஆடு இப்படி கேட்குறாளா? இல்லை அவளுக்கு ஏதாவது அபிஷேகம் பண்ணி தங்கத்தில் கவசம் சாத்தி குளிராட்டினா தான் அவள் அருள் செய்வாளா? சாஸ்திரம் என்ன சொல்லுது? லக்ஷ்மி தந்திரம் என்ன சொல்லுது? மகாலட்சுமியை பற்றிய நூல்கள் என்ன சொல்லுகின்றன? மகாலட்சுமி ஒரு வித்தியாசமான தெய்வம், வேறுபட்ட தெய்வம். அவளுக்கு அவளுடைய கணவனுடைய குணம் அப்படியே உண்டு. என்ன? அவள் பக்தனிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை. எனக்கு இது கொடுத்தா தான் உனக்கு பணம் தருமே நம்ம சொல்கிறதில்லை. அது அவளுடைய ஸ்பெஷல் குவாலிட்டி. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மற்ற தெய்வங்கள் நீங்கள் தப்பு பண்ணினாலோ அபச்சாரம் பண்ணினாலோ தண்டிக்கும். ஒரு குறிப்பிட்ட பூஜையை ஆரம்பித்தேன், அது இன்ன காரணத்தினால அறகுறையாக நின்று போச்சு, இன்னும் தப்பு நடந்து போச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு தண்டனை உண்டு, இல்லாட்டி பரிகாரம் பண்ணலைன்னு நீங்கள் தொலைஞ்சிங்க. தெய்வங்கள் அப்படி கேட்டதா இருக்குது. ஆனால் திருமகள் என்ற இந்த மகாலட்சுமியிடம் என்ன குணம் இருக்கிறது? சாஸ்திரம் என்ன சொல்லுது? அவளுக்கு அனுகிரகம் ஒன்றுதான் தெரியும், நிகிரகம் தெரியாது. நிகிரகம்னா தண்டனை, அனுகிரகம்னா உதவி செய்கிறது, ஆசீர்வாதம் பண்ணுறது, நல்லது கொடுக்கறது. அவளுக்கு கொடுக்கத்தான் தெரியும், கெடுக்க தெரியாது. அப்போது இப்படி கூட சாமி இருக்கா? சாஸ்திரம் அப்படி தானே சொல்லுது. மகாலட்சுமியை பற்றி நீங்கள் ஆத்தென்டிக்காக தெரிஞ்சுக்கணுன்னா வைணவ சாஸ்திரங்களுக்கு வரணும். ஏன்னா வைஷ்ணவன் தான் மகாலட்சுமியை பற்றி விரிவாக எழுதுது. சங்கராச்சாரியார் கூட பொன் கொட்டணுங்கிற போது மகாலட்சுமிக்கு தான் கனகதார ஸ்தோத்திரம் பண்ணினார். வேதாந்த தேசிகரும் அப்படி தான், வித்யாரண்யரும் அப்படி தான். அவங்க எந்த பிரிவை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் துட்டுன்னு வந்துட்டா அவள் தானே உங்களுக்கு, ஷீ இஸ் த ரிசர்வ் பேங்க். அவள் அப்படிப்பட்டவள் என்று வைணவ சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. ஸ்ரீ சூக்தம் படிங்க, ஸ்ரீ சூக்தத்தில் எவ்வளவு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது. வேதம். லக்ஷ்மி தந்திரம் படிங்க, திருமகளுடைய ஆகம நூல்கள் படிங்க. இது தவிர ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களிலே அவளுடைய குணம் எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ரொம்பவும் உற்சாகமாக இருக்குது, ஆறுதலாக இருக்குது. ஆஹா, இப்படி கூடவா சாமி இருக்கும் என்று நாம் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி இருக்குது. சரி, அப்போ அவளை எப்படி வணங்கலாம் அப்படின்னா, சும்மாவே அம்மா மகாலட்சுமி கொடுன்னா கொடுப்பா, கொடுக்காதவே இல்லை. கொஞ்சம் ஒரு படி ஸ்கிரிப்சரலாக, லீகலாக, இன்ஸ்ட்ரக்ஷனலாக, ஸ்டாச்சுட்ரியாக
அணுகலாம் அப்படின்னா அவளுக்குன்னு ஒரு சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் இருக்குது. மகாலட்சுமி சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் இருக்குது. அதில் அவளுடைய 1000 குணங்கள் 1000 பெயர்களாக வர்ணிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நாமாக்கள் சொன்னாலே அவள் மகிழ்வாள். தனக்கு துதி பாடுகிறார்கள் என்பதற்காக அல்ல, ஆகா அவர்கள் துன்பம் தீரப்போகிறது, நம்மிடம் வந்து விட்டார்கள், நாம் அனுகிரகம் செய்ய போகிறோம், அவர்களுடைய கண்ணீரை துடைக்கப் போகிறோம் என்று மகிழ்கிறாள். அதுதான் அவளுடைய மகிழ்ச்சிக்கு காரணம். அப்போது அந்த சகஸ்ரநாமம் படிக்கிற போது அவளுடைய குணங்களை பற்றி ரொம்பவும் அருமையாக வர்ணிக்கிறார்கள். பல நாமாக்கள் ரொம்ப ஒரு கடுமையான சம்ஸ்கிருத இலக்கண அமைப்பிலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் சராசரி மனிதர்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அதனால் பொருள் புரியறதும் ஈஸியாக இருக்கணும், நாக்கு பிசகாமல் உச்சரிக்கிறதுக்கும் சுலபமாக இருக்கணும். அப்படி ஒரு 5-6 நாமா நான் பொறுக்கி எடுத்தேன். அதிலிருந்து இந்த நாமாக்களை சொன்னால் அவள் மனம் குளிர்வாள். இங்கே ஒரு சின்ன ஆட்சேபனை என்ன அப்படின்னா, ஒரு மொத்த தொகுதியாக இருக்கிற மந்திரத்திலிருந்து ஒரு நாமாவையோ ஒரு மந்திரத்தையோ தனியாக பொறுக்கி எடுத்தால் அது மந்திரச்சேதம் என்ற குற்றமாகும். முழு மந்திரத்தையும் சொல்லணும், அதுலேருந்து ஒன்று மட்டும் சொல்லக்கூடாது. நமோ நாராயண வல்லபாயே அப்படின்னா, ஏங்க முழு கனகதார ஸ்தோத்திரத்தில் இதை மட்டும் பிச்சை எடுக்கிறீங்களே, உங்களுக்கு யார் அந்த மாதிரி அதிகாரம் கொடுத்தா அப்படின்லாம் கேட்குறாங்க. இது பற்றி நான் மந்திரமூர்த்திகள் சிலரை கலந்து ஆலோசித்தேன். அவங்களாம் சித்தி பெற்றவர்கள், பெரிய பெரிய ஆளுங்க. ஏதோ பகவான் எனக்கு அந்த பாக்கியம் கொடுத்துருக்குறான். பெரிய பெரிய மகான்களை நான் அணுகி அண்டி அவர்களுடைய கருணை பெற்றேன். அதில் தான் இன்றைக்கி நான் ஏதோ உருவாகி இருக்கிறேன். அவர்கள் சொன்னது இதுதான், ஒவ்வொரு மந்திரத்தையும் முழுசாக தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு காலம் இருக்குமா, அவகாசம் இருக்குமா, நேரம் இடம் தருமா, தொழில் இடம் தருமா? ஒரு குழு சொல்கிறோம், இந்திராதி தேவர்கள் பகவானை பார்க்கடல் கரையிலே போய் ஸ்தோத்திரம் பண்ணி வரம் கேட்க போகிற போது யாரும் ஒரு குறிப்பிட்ட ஸ்தோத்திரத்தை எழுதி வச்சுக்கிட்டு பாராயணம் பண்ணி சொல்லலை. நல்லா படித்து பாருங்கள் புராணங்களை. தேவேந்திரனாகட்டும் பிரம்மாவாகட்டும் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுகிற போது மனதிலே என்ன நாமாக்கள் தோன்றுதோ அதை அப்படியே அவர்கள் தம்மை மறந்து ஸ்துதி பாடுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் புலகாங்கிதம் அடைந்து பக்தியினாலே இன்ன ஆர்டர்னு இல்லாமல் ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். வைஷ்ணவ வியாக்கியானம் என்ன சொல்லுது? தேவர்கள் எம்பெருமான் திருமேனியை கண்டவளவிலே ஜன்னிஜுரம் கண்டவர்கள் போலே புலம்புவார்கள். அவனை புகழ எண்ணி தம் மனதுக்கு தோன்றும் நாமாக்களை சொல்லி அவனை புகழ்வார்கள் என்று சொல்லியிருக்கு. ஒரு நாமா ராம சகஸ்ரநாமத்திலேருந்து எடுப்பாங்க, ஒரு நாமா விஷ்ணு சகஸ்ரநாமத்திலேருந்து எடுப்பாங்க, ஒரு நாமா நரசிம்ம சகஸ்ரநாமத்திலேருந்து எடுப்பாங்க, ஒரு நாமா விஷ்ணு சூக்தத்திலேருந்து எடுப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க நாக்குக்கு என்ன வருதோ அதெல்லாம் எடுத்து டக்குன்னு அடித்து விடுவாங்க. அச்சுதா அனந்தா கோவிந்தா ஆபத் பாந்தவா அநாத ரட்சகா அந்நியதா சரணம் நாஸ்தி துமேவ சரணம் பவ என்று அவர்களுக்கு வாய்க்கு வந்தபடித்தான் சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஸ்தோத்திரங்களை தான் நாம் புராணங்களில் படிக்கிறோம். அப்படி இருக்கிற போது ஒரு ஃபார்மல் ஸ்தோத்திரத்தை அப்படியே முழுசாக சொல்லணும், அப்போ தான் உங்களுக்கு எஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் அப்புறம் பக்தர்களுக்கு கதி என்ன ஆகிறது? அதனாலே சொல்லலாம். அதில் மந்திரமூர்த்தி சுவாமிகள் ஆனந்தாண்டபுரத்தில் அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு கால அவகாசம் இல்லைன்னா ஒரு மந்திரத்தை 16 தடவை சொல்லலாம் போதும், அல்லது 21 தடவை சொல்லலாம், அல்லது 51 தடவை சொல்லலாம். 108 1008 தான் சொல்லணுங்கிற கணக்கு இல்லை, சூழ்நிலையை பொறுத்தது. அதெல்லாம் பகவான் பார்த்துக்குவான் என்று அவர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் என் சொந்த அனுபவத்திலே இப்படி ஜெபித்து பெரிய காரியங்கள் சாதிக்கப்பட்டிருக்கிறேன், அனுபவம். அதனால் இந்த 1000 நாமாக்களிலே நமக்கு பணம் வேண்டும், அதுக்கு என்ன நாமா ஜெபிச்சா நமக்கு சாதகம் என்கிற கண்ணோட்டத்திலே
ஒரு 5 6 நாமாக்கள் எடுத்தேன். முதல்ல ஒரு 112வது ஸ்லோகத்திலிருந்து ஒரு நாமம் எடுத்தேன். சுபத்ரா. சுபத்ரா, SUBHADRA, சுபத்ரா. இது சு என்ற எழுத்தும் பத்ரா என்ற சொல்லும் சேர்ந்த ஒரு சேர்வை. சு ப்ளஸ் பத்ரா, சுபத்ரா. பத்ரா அப்படின்னு சொன்னால் மங்களங்கள் தருகிறவள்னு அர்த்தம். ரிஷிகள் யாராவது காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்டால் பத்ரம் தே அப்படிம்பாங்க. தமிழில் கூட பத்திரமா போயிட்டு வாம்பாங்க. இந்த வார்த்தை தான் அது. மங்களமாக போயிட்டு வா. சுபத்ரா, நல்ல மங்களங்களை தருகிறவர்கள். அதாவது நலம், மங்களத்தில் நன்னர் நலம்னு ஒன்று இருக்குது. அதாவது செகண்ட் கேட்டகரி தேர்ட் கேட்டகரி இல்லாமல் ஃபஸ்ட் கேட்டகரி. இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போகிறோம். அப்போ சாப்பிட உக்காந்துமே அந்த சப்ளையரை பார்த்து, எப்பா குழந்தை ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றான், குழந்தைக்கு கெடுதல் பண்ணாததா ஒரு நல்ல ஐஸ்கிரீமாக நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னா, சரி சார், இந்த சிகப்பு ஆரஞ்சு இந்த மாதிரி கலர் போட்டிருக்காங்களே அதெல்லாம் கெமிக்கல்ஸ், அது குழந்தைகள் வயிற்றுக்கு ஒத்துக்காது, அதெல்லாம் 2ஆம் தரம். முதல் தரமான ஐஸ்கிரீம் ஒன்று கொடுக்குறேன், பார்க்க வெள்ளையாக தான் இருக்கும், ஆனால் குழந்தைக்கு வயிற்றுக்கு ஒன்றும் பண்ணாது என்று இது முதல் தரமான ஐஸ்கிரீம் கொண்டு வைப்பான். அது மாதிரி மங்களங்களிலே 2ஆம் தரம் 3ஆம் தரம் எல்லாம் இருக்குது. ஆனால் முதல் தரமான மங்களம் இப்போ புகழ்னு இருக்குது. அதில் சினிமாவில் டப்பாங்குத்து ஆடி இவனை மாதிரி டப்பாங்குத்து ஆடுறதுக்கு ஆளே இல்லைன்னு ஒருத்தன் பேர் வாங்குறான்னா அதுவும் புகழ்தான். வேர்ல்டுலேயே நம்பர் 1 டப்பாங்குத்து இவன் தாயான்னு சொன்னால் அதுவும் புகழ்தான், இல்லைங்களே. ஆனால் அப்படி இல்லாமல் ராஜா வேஷம் போட்டு ராஜகம்பீரமாக அவன் நடந்து வர்றதும், சிம்மாசனத்தில் உட்கார்றதும், செங்கோலை பிடிச்சிக்கிட்டு அதட்டலாக மக்களை பார்த்து கேள்வி கேட்குறதும் என்ன கம்பீரமாக இருக்கு. ராஜா வேஷத்துக்கு இவன் தாயா நம்பர் 1 என்று சொல்கிற மாதிரி இருக்குது. அதுவும் புகழ் தான், இரண்டுமே நடிப்பு புகழ் தான். ஆனால் டப்பாங்குத்து டான்ஸ் ஆடி புகழ் வாங்குறவனுக்கு அவ்வளவு கண்ணியமான கௌரவம் கிடைக்கிறதில்லை. இவனுக்கு நல்ல கிடைக்கும். அப்போ நன்னர் நலம் அது. அப்போது நல்ல மங்களங்களை தருகிறவள் சுபத்ரா. பணம் வேணும், அது நல்ல முறையில் வரணும். எப்படி? ஒரு ஆனஸ்ட் மணி, நியாயமாக உழைச்ச காசு, லஞ்சமாக வந்த பணம் இல்லை, திருடி வந்த பணம் இல்லை, சட்டவிரோதமாக வந்த பணம் இல்லை. அப்போது நன்மங்களம் தருகிறவள் சுபத்ரா. இது சொல்கிறதுக்கு ஈஸி. அடுத்தது 104வது ஸ்லோகம். அதில் தாரித்ரிய பஞ்சினி. தாரித்ரிய பஞ்சினி, பஞ்சினின்னா விரட்டுகிறவள்னு அர்த்தம். தாரித்ரியன்னா வறுமை, வறுமையை விரட்டுகிறவள். ஏன் விரட்டுறா? ஏன் நீக்குதல்னு சொல்லக்கூடாதா? ஏன் இந்த வார்த்தையை போடுறாங்க பஞ்சினின்னு? பஞ்சினி, BHANJANI, பஞ்சினி. தாரித்திரியம்னா வறுமை, தரித்திரம்னு சொல்கிறோம்ல. தரித்திரத்துக்குன்னு இந்து மதம் ஒரு சாமியை ஒதுக்கியிருக்கு, தெய்வம் ஒதுக்கியிருக்கு. அது யாருன்னா மூதேவி, முக்குட்டி, ஜேஷ்டா. பார்க்கடல் கடைஞ்ச போது அவள் தான் முதல்ல வந்தா. அதனால தான் மூத்த தேவி மூதேவின்னு அவளுக்கு பேர். அவள் எங்கே போய் உட்காந்துருக்கிறாளோ அங்கே தரித்திரம், வறுமை தான். சதா பசி, பட்டினி, கிழிஞ்ச துணி, கடன் தொல்லை, வாடகை பாக்கி, கடன்காரன் வாசலில் கத்துறான், இப்படி இருக்கும். ஆனால் இவள் மனசு வச்சுட்டான்னா, இவ யாருன்னா அவளுக்கு தங்கச்சி. பார்க்கடலை கடைஞ்ச போது முதல்ல மூதேவி வந்தா, அடுத்தப்பில் இவ வந்தா தங்கச்சி. பின்னாலே வந்ததுனாலே அவள் தங்கை என்று அழைக்கப்பட்டாள். பேர் ஸ்ரீதேவி. அவள் வந்துட்டா அக்காக்காரி இருக்க மாட்டா, கிளம்பிடுவா. ஏன்னா
பகவானுடைய நியமனம் அது. நீங்கள் 2 பேரும் சகோதரிகள் தான். இவ இருக்கிற இடத்துல அவளுக்கு வேலை இல்லை, அவள் இருக்கிற இடத்துல இவளுக்கு வேலை இல்லை. அப்போது தன் தமக்கையை தங்கையாகிய திருமகள், அம்மா நான் வந்துட்டேன்க்கா, நீ இடத்த காலி பண்ணு. அவள் காலி பண்ணணுமா போகணுமான்னு கேட்டான். இந்த பாரு, நல்லதனமாக சொல்கிறேன், போயிடு. அவள் கையில் இருக்கக்கூடிய பத்மம் சங்கு முதலியவை அவளை விரட்டும், மூதேவியை விரட்டும். அதனால் தாரித்திரிய பஞ்சினி என்று சொல்லும்போது வறுமை முதல்ல போகணும், மூதேவி முதல்ல வெளியேறணும். அப்படி வெளியேறினா ஸ்ரீதேவி ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். மூதேவி நிரந்தரமாக குடியிருக்கிற வீட்டில் திருமகள் வர்றதுக்கு தேங்குவாள். அதான் ஒரு தரித்திரம் பிடிச்ச ஒருத்தி ஒரு வசதியான ஒரு தோழிக்கிட்ட கேட்டாலாம், நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் பசிச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு அப்படின்னு. எப்போ சாப்பிடுவேன்? ராத்திரி 9 மணிக்கு சாப்பிடுவேன். நிலா வெளிச்சத்தில் சாப்பிடுவியா? இல்லை இல்லை, வீட்டில் தான் சாப்பிடுவேன். வீட்டில் விளக்கெரியுமா? இல்லை, விளக்கு ஏற்றினா எண்ணெய் ஆகுமேங்கிறதுக்காக இருட்டில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு. அங்கே தான் நீ தப்பு பண்ணுற. இருட்டிலே மூதேவி இருப்பாள். அவள் என்ன பண்ணுறா, நீ எவ்வளோ சாப்பிட்டாலும் உனக்கு பசி இருந்துக்கிட்டே இருக்கும். விளக்கு வெளிச்சத்தில் சாப்பிட்ணும். அன்னம் பிரம்ம, அன்னலட்சுமின்னு பேர். உணவு என்பது தெய்வீகமானது, அதற்குரிய மரியாதை கொடுக்கணும். கையை காலை கழுவிட்டு கிழக்க பார்த்து உக்காந்து வலது கையால் சாப்பிடணும். அதுதான் திருமகளுக்கு நாம் கொடுக்குற ரெக்கக்னிஷன். அப்படி இல்லைன்னா உனக்கு நிரந்தரமாக பசிக்கும், எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தாது. அது மூதேவியுடைய வேலை. அந்த மூதேவி நீ விரட்டணும்னா விளக்கேற்று. அப்போ நாம் நம்ம வீட்டில் பண கஷ்டம் எதனால் வருது? இப்போது சாப்பாட்டுக்கே இல்லாத வறுமையும் தரித்திரம்தான். அப்படி இல்லாமல் மாதம் 50,000 பணம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நமக்கு தேவை 1,50,000 லட்சம் ரூபா. அந்த 1,50,000 லட்சம் ரூபாய் இல்லாமல் நம்ம பல சிக்கல்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுவும் வறுமை தான். அது பெரிய இடத்து வறுமை. ஒரு ஆள் 93 லட்சம் ரூபா கடன்கிறதுனால தற்கொலை பண்ணிக்கிட்டான். அப்போது 1000 ரூபா கடனுக்காக தற்கொலை பண்ணிக்கணும்னு இருக்கான். லட்சக்கணக்கில் பற்றாக்குறையினால் தற்கொலை பண்ணுறவனு இருக்கான் இல்லையா? 2 லெவல் உண்டு. எல்லாமே வறுமை தானே. அதனால் இந்த மூதேவியை விரட்டுகிறாள், தாரித்ரிய பஞ்சினி. அடுத்து 95வது ஸ்லோகத்திலேருந்து ஒரு நாமம், ஸ்ரீமதிஹி. ஸ்ரீமதிஹி இந்த விசர்க்கம் 2 புள்ளி வச்ச கடைசி எழுத்து இருந்ததுன்னா அதை ஹி அப்படின்னு சொல்லணும். தீ போட்டு 2 புள்ளி வச்சா திஹி அப்படின்னு சொல்லணும். ஸ்ரீமதிஹி. அதுக்கு என்ன அர்த்தம்? அழகின் உறைவிடம். இப்போ நாங்கள் காசுக்கு தானே கும்பிட்றோம், அழகுக்காக கும்பிட்றோம் அப்படின்னு கேட்குறீங்களா? சாஸ்திரம் என்ன சொல்லுது? அங்க லட்சணங்கள் இருக்க வேண்டிய முறைப்படி அழகாக இருந்தால் அங்கே வறுமை வராது, அங்கே செல்வம் கொழிக்கும். அப்போ இது அழகின் மொத்த உறைவிடம் என்றால் இவள் இருக்கிற இடத்துல இல்லாமல் இருக்காது, பற்றாக்குறை இருக்காது. அப்போ ஒரு முகத்தை பார்த்தாலே ஒரு லட்சுமிகரமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ பொண்ணை பார்க்க போகிறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கார சேர்ந்தவங்க ஒரு பாட்டி சொல்கிறா, பொண்ணு அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்காம்மா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஏன்? அழகாக இருந்தால் உதாரணத்துக்கு மகாலட்சுமி தான் சொல்லுவாங்க. எங்கேயாவது பொண்ணு பார்த்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு நல்லா இருக்கா, நல்ல ருத்ரகாளி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி ருத்ரகாளி மாதிரி இருந்தால் மாப்பிள்ளை தொலைஞ்சான், மாட்டிக்கிட்டான், தொலைஞ்சான் இல்லையா? அப்போது அழகு என்பது செல்வத்தை குறிக்கிறது, அமைதியை குறிக்கிறது. அதுதான் ஸ்ரீமதின்னு சொல்கிறோம். பெண் குழந்தைகள் எத்தனையோ வீடுகளில் இருக்குது, ஸ்ரீமதின்னு பேர் வைக்கலாம். யார் வைக்கிறாங்க?
இந்த பேரை சொல்லி கூப்பிட்டாலே மகாலட்சுமி ஓடியார்வாளே. ஸ்ரீமதி அழகின் மொத்த இருப்பிடம். அடுத்து 90வது ஸ்லோகத்திலிருந்து ஒரு நாமம், ஸ்ரேயசாம் நிதிஹி. ஸ்ரேயஸ் அப்படின்னா மேன்மை. எந்த மேன்மையும் ஸ்ரேயஸ்ன்னு சொல்லலாம். கல்வியில் மேன்மை, பாடி பில்டிங்கில் மேன்மை, பணத்தில் மேன்மை, அழகில் மேன்மை, சங்கீத சாரீரத்தில் மேன்மை, மேலாதிக்கத்தில் மேன்மை, ஜனபலம், தனபலம், பணபலம், இவற்றிலே மேன்மை. எல்லா மேன்மைக்கும் ஸ்ரேயஸ்னு பேர். அந்த ஸ்ரேயஸில் அவள் நிதி, ஸ்ரேயசாம் நிதி, அதாவது மேன்மைகளின் இருப்பிடம். நிதினா டெபாசிட்னு அர்த்தங்க. பெருமாள் என்ன பண்ணாராம், மனிதர்களுக்கு, ஜீவர்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அந்த வரங்களை பூரா மொத்தமாக ஃபிக்ஸட் டெபாசிட்டாக மகாலட்சுமிகிட்ட கொடுத்துட்டார். அந்த காலத்தில் கணவன் மனைவிகள் எப்படி இருப்பாங்கன்னா, கணவன் சம்பாதிச்சு அந்த மொத்த பணத்தை கொண்டு வந்து மனைவிட்ட கொடுத்துருவோம். பத்திரமா வச்சுக்க, நீ அளந்து செலவு பண்ணு, எனக்கு வேணுங்கிற போது அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். அப்போ மனைவி தான் எல்லாத்துக்கும் வைப்பு நிதியாக இருப்பாள். அது மாதிரி பெருமாள் வந்து எல்லா வரங்களையும் மகாலட்சுமிகிட்ட கொடுத்துட்டாராம். வைப்பு நிதியை நீ வச்சுக்கோ, யாராவது காசு வேணுங்கிறாங்க அம்மாட்ட போய் கேட்டு வாங்கி. அதனால் அவளுக்கு ஸ்ரேயசாம் நிதிஹி. நிதி என்ற சொல் வைப்பு என்பதை குறிக்கும். வைத்தமா நிதி அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, திருக்கோளூரில் இருக்கிற பெருமாளுக்கு நிக்ஷேப வித்தன். அப்போது எல்லா வரங்களும் குடிகொண்டிருக்கிற இடம் திருமகள், குறிப்பாக பணம். நீங்கள் மகாலட்சுமியுடைய படம் பெரும்பாலும் எப்படி வரைவாங்க பார்த்துருக்கீங்களா? அவள் வந்து ஒரு தட்டு நிறைய தங்க காசு வச்சு அப்படி கொட்டுற மாதிரி, அவள் காலில் பூரா தங்க காசு கொட்டி கிடக்கும். அவள் ஒரே ஆபரணமாக இருக்கும் உடம்புல, மங்களமான ஒரு. அதான் ஸ்ரேயசாம் நிதிகை. காலங்காலத்தால் நீங்கள் பெட்டில் எந்திரிச்சு உக்காந்தோடனே இந்த அம்மா மூஞ்சியை பார்க்குற மாதிரி கண்ணுக்கு எதிரில் அந்த படத்தை மாட்டி வைங்க. காலைல எந்திரிச்சோடனே அம்மா அப்படின்னு கும்பிட்டுட்டு எந்திரிங்க. பொழுது எப்படி போகுதுன்னு பாருங்கள், தொழில் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள், நாளுக்கு நாள் செல்வம் எப்படி சேருதுன்னு பாருங்கள். அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பூனையை வளர்த்துக்கிட்டு இருப்பான். அவன் தலானிக்கு எப்படி தூங்க வச்சுட்டு முழித்த உடனே அந்த பூனையை போட்டு தடவி கொடுத்துக்கிட்டு இருப்பான். சில பேர் நாயை போட்டு தடவிக்கிட்டு இருப்பான் அல்சேஷன்டாக. எல்லாம் என்ன பழக்கம்? திருமகள் மங்களமான ஒரு திவ்ய ரூபம் உடையவள், மங்கள ரூபா. காலையில் முழித்த உடனே நல்ல விஷயங்கள் பார்க்கணும், ஒரு 11 விஷயங்கள் பார்க்கணுன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். தாமரை இருந்தால் பாருங்கோ, பசுமாடு இருந்தால் பாருங்கோ, நாதசுர ஓசை இருந்தால் கேளுங்கோ, பகவத் நாமாவை கேளுங்கோ, கஜேந்திரவர்தன் பெருமாள் படத்தை பாருங்கோ. மகாலட்சுமியை பார்த்தா ரொம்ப உத்தமம். அன்றைக்கி நாள் பூரா ஸ்ரீதேவி தனமாக கழியும். ஆகவே ஸ்ரேயசாம் நிதிகி என்பதை நீங்கள் இப்படிப்பட்ட திருவுருவத்தோடு தியானித்தால் எங்கிருந்தாவது பணம் வரும். பணம்னா அது புதையலாக தான் வரணுங்கிறது கிடையாது, லாட்ரியில் தான் வரணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு வர வேண்டிய செலவு வராமல் போயிட்டாலே அது ஒரு வரவு தான். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். வீட்டு வாடகைக்கு இவ்வளவுக்கு மேலே கொடுக்க முடியாது, 5000 ரூபா தான் வீட்டு வாடகை கொடுக்கலாம். ஆனால் 5000 ரூபாய்க்குள்ள வீடு பார்த்தோம்னா ரொம்ப சின்ன குடிசை மாதிரி இருக்குது. நம்ம குடும்பம் 5-6 பேர் இருக்கோம், என்ன செய்கிறதுன்னு முடிச்சுட்டு இருக்கிற போது, அப்போது ஒருத்தர் அந்நிய நாட்டில் தொழில் பண்ணிக்கிட்டு வருஷத்தில் 10 மாதம் அங்கே இருக்கிறவர், அவர் என்ன பண்ணுறாரு, இங்கே ஒரு பெரிய பங்களா ஒன்று கட்டி அதுக்கு ஒரு வாட்ச்மேன் மாதிரி ஒரு ஆளை வச்சுருக்கார். அப்போது அவருடைய நட்பு நமக்கு கிடைக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, சார் இந்த வீடு சும்மா போட்டு தான் வச்சுருக்கேன், அவன் வாட்ச்மேன் தான் படுத்து கிடக்கிறான், நீங்கள் வந்து இருங்க, நீங்கள் வாடகை ஒன்றும் கொடுக்க வேண்டாம், இந்த வீட்டை மட்டும் பத்திரமா பார்த்துக்குங்க. ஏண்டான்னா ஒரு வீட்டை நம்பி நம்ம பாட்டுக்கு விட்டு போனோம்னா அந்நிய நாட்டிலேருந்து வர்றதுக்குள்ள அந்த வீட்டை வேறு ஒருத்தன் ஏப்பம் விட்டுறான்.
நாட்டு நிலைமை அப்படி இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க, ஒரு கேர்டேக்கராக இருங்க அப்படின்னு சொல்கிறான். இது ஒரு அதிர்ஷ்டம் இல்லையா? இப்போ அவ்வளோ பெரிய வீட்டுக்கு நீங்கள் வாடகை கொடுக்குறதா இருந்தால் உங்கள்கிட்ட பணம் வேணுமில்ல, அது உங்களுக்கு இலவசமாக வருதே. இப்படி அதிர்ஷ்டமெல்லாம் வரும், இப்படி அதிர்ஷ்டமெல்லாம் வரும். ஒருத்தன் ஃபஸ்ட் கிளாஸில் பால்கனியில் ஒரு லேட்டஸ்ட்டு சினிமா பார்க்கக்கூடிய டிக்கெட்டை வாங்கிட்டு அவனுக்கு வேறு வேலை வந்துடுச்சு, சார் இந்த டிக்கெட் நீங்கள் வச்சுங்க, நீங்கள் போய் படம் பாருங்கள் அப்படின்னு கொடுக்குறான். அது வரவு இல்லையா? அது வருமானம் தானே. ஸோ இப்படியெல்லாம் உங்களுக்கு சலுகைகள், வரவுகள் வரும். ஸ்ரேயசாம் நிதி அதை சொல்லுங்கோ. அப்புறம் 119வது ஸ்லோகத்திலிருந்து ஒரு நாமம், சோக நாசினி. சோக நாசினி ஈஸியாக சொல்லலாம். சோகம்னா துன்பம், நாசினினா நீக்குபவள், துன்பத்தை நீக்குபவள். என்ன துன்பம்? ஐயோ பணம் பத்தலையே, நாளைக்குள்ள நமக்கு 300 வேணுமே என்று கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற போது நீங்கள் மகாலட்சுமியை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணினீங்கன்னா பணம் வர்றது பின்னால் முதல்ல மனசில் ஒரு தைரியம் வரும். எப்படியும் பணம் வரும், இந்த நிலைமையை நம்ம தாண்டிடுவோம் என்று மனசில் ஒரு தெம்பு ஏற்படும். அப்போது சோகநாசினி வரும் என்ற திருப்தியை தந்து சோகத்தை நீக்குகிறவள் ஒன்று. 2, நம்ம நினச்ச மாதிரியே ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்குள்ளே யாரோ ஒருத்தர் வந்து பணம் கொடுத்து, சார் இதை வச்சுருங்க, நான் 4 நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன், நான் அவசரமாக வேறு காரியமாக போகிறேன் என்று பணத்தை கொடுக்குறார். அப்போ பணம் வந்துருச்சு என்ற திருப்தி. இப்படியாக சோகத்தை நீக்குகிறவள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில பேர் நீங்கள் வந்து பீச்சில் போய் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு கடலை அப்படி வெறித்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, சினிமா கதாநாயகன் மாதிரி சோகமாக. நீங்கள் போய் பக்கத்தில் உட்காந்து, சார் என்ன ஏதாவது வீட்டில் ரொம்ப வேண்டப்பட்டவங்க செத்து போயிட்டாங்களான்னு? இல்லையே. கடன் தொல்லையா? இல்லையே. உடம்புல வியாதியா? இல்லையே. பையன் அல்லது ரொம்ப நெருங்கின உறவினர் வெளியூருக்கு போயிட்டாங்களா? இல்லையே. பக்கத்து வீட்டுக்காரன் சத்தம் போட்டானா? இல்லையே. வீட்டில் திருடு போயிடுச்சா? இல்லையே. கவர்மெண்ட்லேருந்து ஏதோ மெமோ வந்துச்சா? இல்லையே. எதை கேட்டாலும் இல்லையே இல்லையேங்கிறீங்க. முகத்தை பார்த்தா கன்றாவியாக இருக்குது, இதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்குறீங்க, என்ன கஷ்டம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறார்? சார் எனக்கு எல்லாம் இருக்குது சார், நான் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் இருக்குது, ஆனால் மனசில் நிம்மதி இல்லை, மனம் வந்து ஏதோ ஒரு அழுத்தமாக இருக்குது, ஒரு டிப்ரெஷன். என்ன காரணம்னு எனக்கே தெரியல. நமக்கிட்ட தான் எல்லாம் இருங்க, எதுக்காக நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு என்னையே நான் கேட்டுக்கிறேன். இருந்தால் கூட மனசில் ஒரு அழுத்தம், ஒரு சோகம், ஒரு நிறைவில்லாத மனநிலை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மனநிலை இவள் போக்குவாள், சோக நாசினி என்று சொல்லி வழிபட்டாள். இது எல்லாருக்கும் தேவைதான். இப்படி ஒரு மனசு எல்லாருக்குமே வரும், ஒரு காலகட்டத்தில் வரும். சோகநாசினி. பணப்பற்றாக்குறையினாலே மனசு ரொம்ப கஷ்டப்படும் போது இதை சொல்லுங்க, எங்கே இருந்தாவது அவள் செல்வத்தை கொடுப்பாள். அடுத்து 120வது ஸ்லோகத்திலிருந்து ஒரு நாமம், அது ஸ்ரீஹி, SREEHI, ஸ்ரீஹி. சாதாரணமாக அந்த காலத்தில் கடிதம் எழுதுகிற போது முதல்ல மேலே ஸ்ரீஹி அப்படின்னு எழுதிட்டு தான் எழுதுவாங்க. தமிழில் திருவுருக அப்படின்னு எழுதுவாங்க. நீங்கள் அதை போட்டு ஆரம்பித்து எழுதுனீங்கன்னா நீங்கள் எழுத நினைக்கிற கட்டுரையோ கடிதமோ மூதவித்தனமாக இல்லாமல் சீதவித்தனமாக உங்களுக்கு அமையும். ஏன்னா நீங்கள் நல்லது நினச்சி எழுதுவீங்க, அது வார்த்தை வேறு மாதிரி விழுந்து படிக்கிறவங்க மனசு நோகும். அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். இந்த ஸ்ரீஹி அப்படிங்கிற ஒரு நாமம், இதுக்கு வைணவத்தில் நிறைய அர்த்தம் சொல்கிறாங்க. சம்ஸ்கிருத இலக்கணத்துக்குள்ளே ஆழ போனவங்க அவங்க. ஒரு பொருள் வந்து பற்றி இருப்பவள், இறைவனை பற்றி இருப்பவள், இறைவனை ஆசிரியத்து இருப்பவள். அப்போது நீங்கள் அவளை பிடிச்சிங்கன்னா அவனை பிடிச்சிருக்கிறா, ஸோ அவனுடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும். 2,
பற்றப்படுபவளாக இருக்கிறாள். மனிதர்களுக்கு சரணம் தரக்கூடியவளா, எல்லாரும் வாங்க வாங்க என் காலை பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று மனிதர்களுக்கு பற்றுக்கோடாக இருக்கிறாள். இது 2வது அர்த்தம். 3வது அர்த்தம், பக்தர்களுடைய குறைகளை கேட்பவள். சொல்லுங்கள், என்ன கஷ்டம், சும்மா கூச்சம் இல்லாமல் சொல்லுங்கள், என்ன பிரச்சனை அப்படின்னு எதுவாக இருந்தாலும் ஆர்வமாக கேட்கிறவள், அதுக்கு ஸ்ரீன்னு ஒரு அர்த்தம். 4வது, கேட்பிப்பவள். நீங்கள் சொல்கிற குறைய பகவான்கிட்ட போய் சொல்லி, நம்ம பிள்ளை இப்படிலாம் வந்து சொல்கிறான், கொஞ்சம் கவனிங்க அவன் கேஸு பாவம் என்று அவனுக்கு சிபாரிசு பண்ணி அவனை கேட்பிப்பவள். அது 4. அடுத்தாப்பில் ஸ்ரீ என்ற சொல்லுக்கு சகல மேன்மைகள் என்ற ஒரு பொருள். எதுவானாலும் உங்களுக்கு வேண்டும் என்று நினைக்கக்கூடியது எல்லாத்துக்கும் ஸ்ரீன்னு தான் பேர். அழகு வேணுமா அது ஒரு திரு, பணம் வேணுமா அது ஒரு திரு, நல்ல நண்பன் வேணுமா அது ஒரு திரு, தொழில் வேணுமா திரு, புகழ் வேணுமா அது ஒரு திரு. வேண்டும் என்று எதையெல்லாம் நினைக்கிறோமோ அவை எல்லாவற்றுக்கும் ஸ்ரீ என்று பெயர் உண்டு. அப்புறம் ஸ்ரீ என்பதற்கு மதிக்கத்தக்கவர்னு ஒரு பொருள் உண்டு. நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுகிற போது பேருக்கு முன்னால் என்ன போடுங்க, ஸ்ரீ கே ராமசுப்ரமணியம். ஸ்ரீ அப்படின்னா திரு, மதிக்கத்தக்கவர். அவர்கிட்ட திருமகள் கடாட்சம் இருக்க போய் தான் அவர் நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கார் இல்லையா. அப்போ ஒரு மனிதரை மதிப்பதற்கு ஆணாக இருந்தால் ஸ்ரீ என்றும் பெண்ணாக இருந்தால் ஸ்ரீமதி என்றும் பேருக்கு முன்னால் எழுதுகிறோம். அப்படியெல்லாம் நமக்கு இந்த ஸ்ரீ என்பது பல வகையாலும் உதவுகிறது. அதனால் ரொம்ப ஓரெழுத்து ஒரு மொழி, ஸ்ரீ என்ற ஒரு எழுத்து தான் ஒரு நாமமாக இருக்குது, ஈஸி ஸ்ரீ. அதனால் மனசுக்குள்ளே கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் ரயில்லையோ பஸ்லேயோ போகிற போது ஸ்ரீஹி ஸ்ரீஹி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நினச்சா அது எவ்வளோ பெரிய புண்ணியம். மலைமலையான பாவமெல்லாம் நீங்கி மனசுனுடைய அழுக்கெல்லாம் போய் நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்கையில் ஒரு புது மனிதனாக இறங்குவீங்களே. அதான் அது ஸ்ரீஹி என்ற நாமம். அடுத்து 6வதாக 122வது ஸ்லோகத்தில் சர்வ மங்கள மாங்கல்யா அப்படின்னு ஒரு நாமம். சர்வனா எல்லா, மங்களனா உயர்வு, மாங்கல்யானா உயர்வை தருவது. உலகத்திலே எதெல்லாம் மங்களம் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் கொடுப்பாள். பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக. அப்போது எதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களோ, மங்களம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வரும் உங்களுக்கு. ஒருத்தன் ஆடு வளர்க்குறவனுக்கு நிறைய ஆடு வந்தால் தான் செல்வம், மாடு வளர்க்குறவனுக்கு நிறையா மாடு வளர்த்தா தான் செல்வம், விவசாயம் பண்ணுறவனுக்கு நிறைய நிலம் வந்தால் தான் செல்வம். அவரவருக்கு தேவைன்றது வித்தியாசப்படுதில்லை சார். அப்போ யாருக்கெல்லாம் எது செல்வமாக இருக்கிறதோ அது சேரும். சர்வ மங்கள மாங்கல்யா, பேரே மாங்கல்யமாக இருக்குது, மங்களமாக இருக்குது இல்லையா. ஆக இந்த 6 நாமங்களும் உச்சரிக்க எளிது, பொருள் புரிந்து கொள்வது எளிது, உணர்ந்து சொல்ல முடியும். அர்த்தம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு உணர்ந்து சொல்லலாம்ல. இன்னொரு தடவை படிக்கிறேன். சர்வமங்கல மாங்கல்யா ஸ்ரீஹி சோகநாசினி சுபத்ரா தாரித்ரிய பஞ்சினி ஸ்ரீமதி ஸ்ரேயசாம் நிதியே. நீங்கள் 1000 பேர் சொல்கிறதுக்கு நமக்கு நேரம் ஏது, நமக்கு நாக்கு வளையுமா, அவகாசம் கிடைக்குமா? இந்த மாதிரி இந்த 6 கூட சொல்ல வேண்டாம். இதில் ஒன்றும் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் சொன்னால் போதும். சதா அந்த நினைப்பாக இருங்க. மூதேவி ஓடிடுவா. வீட்டில் சதா சண்டை மண்டை உடையுது, அது மூதேவியுடைய வேலை. இது நினச்சிங்கன்னா வீட்டில் எப்பவும் மகிழ்ச்சி தான், சந்தோஷம் தான். அது ஒரு திரு இல்லையா. எனவே பக்தியினால் பணம் வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் சரியான மார்க்கத்தில் கால் வைத்து சரியான காரியத்தை செய்ய வேண்டும். அப்போ தான் பணம் வரும். சும்மா பக்தினால் பணம் வந்துடுமா? இது ஒரு எளிதான வழி, பெரியவர்கள் காட்டி சார்ந்த வழி. அதை பின்பற்ற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண்.